பாரம்பரிய திராவிட கட்சிகளை 2 ஆண்டாங்க. அவங்க சில நிறையான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளை ஆளவும் தான் இங்கே இந்த தமிழ்நாடு இந்திய லெவலில் நம்பர் 1 மாநிலமாக இங்கே திகழ்ந்திருக்கு. அது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அடுத்தபடியாக 3வதாக விஜய் சார் வந்திருக்காப்புல. அவர் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. அதை செயல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று. ஆனால் இதுக்கு முன்னுக்க ஸ்டாலின் சார் இருந்தாங்க சிஎம். அவங்க இருக்கையில் மிக சிறந்த திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது பெரும்பாலும் அடித்தட்டு மக்களுக்கான என்ன திட்டங்களோ அதை மிக சிறந்ததாக கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதே மாட்டுக்காகவே இப்போ வந்திருக்கக்கூடிய சிஎம் சார் இவர் விஜயும் சிறப்பாக பணியாற்றி அந்த திட்டங்களும் அதுக்கு மேலே இன்னும் சிறந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை அவங்க முன்னின்று செஞ்சாங்கன்றாக்க ரொம்ப மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் மாநிலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். அதே போட்டு பார்த்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை போட்டு படிப்பு ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் மாநில வளர்ச்சிக்காகவும் அவங்க செயல்பட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்பி இந்த இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் டீனேஜ் வயசுலேருந்து எல்லாருமே இன்னைக்குள்ள பசங்க பூராமே அப்படியே பெண்கள் பசங்க எல்லாருமே போட்டிருக்காங்க. அதை செயல்படுத்தி அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு இலக்கணமாக இருந்தாப்புலன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.